அது என்னவென்றால் கரையோரம் இந்த பையனா நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள். உன் நன்மைக்குத்தான். ஆனால் தேவர் முனிவர் கூறி வன்னியன் என்பவன் வீரவன்னியன் அவன் தெரிவித்தான். தெரிவித்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன் வாதாபிசுரா. என்னிடம் கோபம் கொள்ளாதே. ருத்ரவன்னியன் வீரவன்னியன். ஆமா எப்படி வந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. எப்படி என்றால் அந்த செய்தியை மீண்டும் உரைக்காவிட்டால் நாவையை விட்டு எரித்து விடுவேன். ஆனால் மாதாஜீஸ்வரா சிந்தை பாகிச்சு விட்டதை திருப்பி சிறைபிடித்து சின்னாபின்னம் செய்து வருகிறார். அந்த விஷயத்தை நீ அவர்களை விடுவிக்க வேண்டும் சிறையில் இருந்து. அப்படி என்று நான் சொல்லல. என்னை தூதாக அனுப்பினானே ருத்ரவன்னியன், அவன் சொன்னான் வாலாபிசுரா. அவன் சொன்னதை உன்னிடம் தெரிவித்தேன். அதனால உனக்கு ஆபத்து வந்துருமா? எங்கடா பிறந்தா எவனுக்கு பிறந்தா சொல்றா? அவனோ எரியிற அகினியில ஜம்பு மகாரிஷி வேள்வியில அதுல பொறுத்தவன். மூன்று லோகத்தையும் ஆய்ந்து அறிவித்து வரக்கூடிய நாரவர் நாயினி காலை ஐயா உன் நிலத்தை சொன்னா மட்டும் கேட்டுக்குவாரு. வரக்கூடியவன் தேவர்களை சிறைவிடுத்தேன் என்றால் தேவர்கள் அவனுக்கு நீதிநெறி தவறாதவர்களை எப்பேற்பட்ட அரிச்சென்றாங்க. தேவர்களும் மூவர்களும் அரக்கர்களை காலங்காலமாக அழித்துக் கொண்டு அவர்களை பெரிதாக எண்ணி என்னுடைய தூதாக வந்து ஆதியிலே நீ பிரம்மனுடைய மகன் என்பதால் உறவினர் என்ற முறையில் உன்னை விடுகிறேன். மரியாதையாக வந்த வழியே ஓடிவிடு. கொல்லியில் பிறந்த பேயனாம் அவனை துணை கொண்டு வந்த காமாட்சியம். காமாட்சி இப்பேற்பட்டவன். அந்த வன்னியன் யார்? அப்பனாத்தாளுக்கு பிறந்தவனா? சொல்லி விரவுக்கு பிறந்தவன். அப்பனாத்தாளுக்கு பிறந்தா பதில் சொல்லலாம்.
மாநிலனுக்காக பயந்து அட பயந்து அரக்கர் குலத்திலே பிறந்தானா ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்தானா ஒரு வெறும் சொல்லிக்கு நேர்த்து நான் கொடுத்துறது பிறந்தவன் அப்பேற்பட்டவன் எனக்கு என்ன நேர்ந்து விடும் அவன் பெரிய மாவீரனா என்னுடைய முதல்வராகிறவன் ராஜேந்திர மாமனியை எதிர்த்து வந்தா சரி முதல் நரபலி அப்படி அன்னவர்களை என்னை பணிந்து செல்ல வேண்டும் என்று தெரிவிப்பாய் மரியாதை அந்த கடுமையாய் பேசுறாய் பழகிய முறையில் நான் சொல்கிறேன் வீணாக பிடிவாக வேண்டாம் விட்டு கொடுத்தவர் என்றும் கெட்டு போவதில்லை வீணாக அவர்களை அடைத்து வைத்து அந்த தேவர்களை அடைத்து வைத்து நீ என்னத்தை காண போகிறாய் வேண்டாம்